மதியழகன், இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மேல இப்படி ஒரு திடீர் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது ஒரு பலம் வாய்ந்த தாக்குதலா தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய தாக்குதலை ஈரான் எப்படி சமாளிக்க போகுது? ஈரானுக்கு என்னென்ன நாடுகள் தற்போது ஆதரவாக இருக்கிறார்கள்? ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு. அதனை கைவிட வேண்டும் என்றுதான் அமெரிக்கா கோரிக்கை வைத்தது. ஆனால் அதனை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரான், இஸ்ரேல் இரண்டுமே அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியது. குறிப்பாக இரண்டு நாடுகளுமே மத்திய கிழக்கில் தான் அமைந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பல்வேறு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலை மையம் வைத்துதான் இந்த பதற்றமான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையேயான மோதல் சூழல். இதனை முன்வைத்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் கத்தார் மீது கூட இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது போன்ற பதற்றமான சூழல் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையேயான பிரச்சனை மத்திய கிழக்கை எப்பொழுதுமே பதற்றமான ஒரு சூழலிலேயே வைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதலானது தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா முதலில் எந்நேரமும் ஈரானை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் முதலில் ஈரானை தாக்கியது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் இணைந்து தற்பொழுது ஈரான் மீது கடுமையான தாக்குதலை முன்வைத்து வருகிறது. இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி இராணுவ ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த நாடுகள். அந்த இரண்டு நாடுகளினுடைய தாக்குதல் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய நிலையில் இதனை ஈரான் எப்படி எதிர்கொள்ளும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது.